ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். எம்பெருமானார் அருளிச் செய்த நவரத்னங்கள் போன்ற 9 கிரந்தங்களிலே 3 கிரந்தங்கள் வியாசர் இயற்றிய பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக அமைந்த கிரந்தங்கள். ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் என்பவை அவை. சாரம் அந்த பேருக்கேற்றாற் போலே சுருக்கமான ஒரு கிரந்தம். ஸ்ரீபாஷ்யம் பரந்த கிரந்தம். வேதாந்த தீபம் சுருக்கமும் இன்னிக்கே பரப்பும் இன்னிக்கே இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். வியாசர் 4 அத்தியாயங்கள் கொண்டதாக இந்த சாஸ்திரத்தை இயற்றினார். அதிலே முதல் அத்தியாயம் எம்பெருமான் தான் ஜகத்காரணம் என்பதை ஸ்தாபனம் செய்வதற்கு இருக்கக்கூடிய அத்தியாயம் சமன்வயாத்தியாயம் என்று பெயர். அதிலே முதல் பாதம் அயோக வியவச்சேத பாதம்னு சுவாமி தெரிவித்தார். அதற்கு மேலே 2, 3, 4 இந்த 3 பாதங்களும் அந்நியோக வியவச்சேத பாதம். அதாவது எம்பெருமானை தவிர வேறு ஒரு வஸ்துவுக்கு ஜகத்காரணத்துவத்தோடு சம்பந்தம் கிடையாது. எம்பெருமானை தவிர மற்றொரு வஸ்து ஜகத்காரணமாக முடியாது. எம்பெருமானை தவிர மற்றொரு வஸ்து ஜகத்காரணமாக முடியாதுன்னு ஒன்று தள்ளணும்னா பிரசக்தஸ்ய பிரதிஷேதகான்னு சொல்வார்கள். இந்த பிரசக்தி ஏற்படணும் இல்லையோ, அந்த வஸ்து ஜகத்காரணமாக இருக்கலாமான்னு ஒரு சந்தேகம் எழ வேண்டும் இல்லையா? அந்த சந்தேகம் எப்படி எழுகிறது? அதற்கு சில அடையாளங்கள் அந்த வேத பாகத்திலே வேறொரு வஸ்துவை குறிப்பிடுவது போல இருக்குமோ இல்லையோ, அந்த அடையாளங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை வைத்துக்கொண்டு 3 பாதங்கள். அந்த அடையாளங்கள் ரொம்ப ஸ்பஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஸ்பஷ்டமாக இல்லை, ஸ்பஷ்டமாக இருக்கு, நல்ல ஸ்பஷ்டமா இருக்கு, நன்னா ஸ்பஷ்டமா இருக்கு. அஸ்பஷ்டதரம், அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டதரம், இப்படி 4 பாதங்கள். அந்த இன்னொரு வஸ்து ஜகத்காரணம்னு நாம சொல்றோமே, அதுல 2வது, 3வது, 4வது பாதங்கள்ல அந்த அடையாளங்கள் அஸ்பஷ்டமாக இருந்த அந்த மாதிரியான அடையாளங்கள் இருக்கக்கூடிய வாக்கியங்களை விசாரித்து எம்பெருமான் அந்த வஸ்து ஜகத்காரணம் இல்லை, ஜகத்காரணம் அல்ல, எம்பெருமான் தான் ஜகத்காரணம்னு சொன்னது 2வது பாதத்துல. அடையாளங்கள் அந்த வஸ்து போல நன்னா தெளிவா இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லை. இந்த காரண வாக்கியங்களாலும் எம்பெருமான் தான் ஜகத்காரணமாக சொல்லப்படுகிறார். இது 3வது ஸ்பஷ்டமான அடையாளங்கள். 4வது பாதத்துல ஸ்பஷ்டதரமா, அதை காட்டி இன்னும் ஸ்பஷ்டமா இருக்கு, சாயானுசாரின்னு சொல்றான். இல்லை அது கூட நன்னாக ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் எம்பெருமானைத்தான் குறிக்கின்றனன்னு சொல்லக்கூடியதாக இந்த பாதங்கள் அமைந்திருக்கின்றன. இதுல 3வது பாதத்திலே முதல் அதிகரணம். இதுல முண்டகோபனிஷத்திலேருந்து ஒரு வாக்கியம். இது என்ன சொல்றதுன்னா, யஸ்மின் த்யௌஹு பிருத்திவி சாந்தரிக்ஷம் ஓதம் மனஸ்ஸஹ பிராணைஷ்ச சர்வைஹி தமேவைக்கம் ஜானதா ஆத்மானம் அந்யாவாச்சோ விமுஞ்சத. அதாவது எந்த ஒரு வஸ்துவினிடத்துல இந்த துலோகம், இந்த பூமி, இவைகளெல்லாம் சேர்ந்திருக்கின்றனவோ, இந்த மனசு, இந்திரியங்கள், இப்படிப்பட்ட அந்த ஆத்ம வஸ்துவையே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேறு எந்த பேச்சையும் விட்டுடுங்க. இப்ப இந்த ஆத்ம வஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்றது, இது எந்த ஆத்மா? இது ஜீவாத்மாவா பரமாத்மா? பூர்வபக்ஷி சொல்றான்,
இது ஜீவாத்மாவாக தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்த வாக்கியம் என்ன வருதுன்னா, எவனிடத்துல அராய்வ ரத்தனாபு சம்ஹதா எத்திர நாட்யா சயேஷோந்தரத்தே பகுதா ஜாயமானஹா. எப்படி ஒரு தேர் சக்கரத்தினுடைய நடுபாகம் குடம்னு பேர், அந்த குடத்துல எப்படி அந்த அரங்கள் சேர்ந்திருக்கின்றனவோ, ஸ்போக்ஸ் ஆங்கிலத்துல, அப்படி சேர்ந்திருக்கோ அது போல இவனிடத்துல நாடிகள் சேர்ந்திருக்கின்றன. இவன் உள்ளே இருக்கிறான், இவன் பல பிறவி பிறக்கிறான். இப்ப நாடி சம்பந்தம் பல பிறவி பிறத்தல் என்பது ஆருக்கு கூடும்? ஜீவாத்மாவுக்கு தானே. ஜீவாத்மா இந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கான், அவனுக்கு அந்த நாடி சம்பந்தம் உண்டு. பல பிறவி அவனுக்கு தானே உண்டு. தேவனாக மனுஷனாக எத்தனையோ பிறவி பிறக்கிறானே. மேலும் இந்த வாக்கியத்திலையும் இந்த முதல் வாக்கியத்திலையும் அவனுக்கு மனசம்பந்தம், அவனிடத்துல மனசு இந்திரியங்களுடைய ஆசிரியத்துவம் சொல்லியிருக்கு. இந்திரிய மன ஆசிரியத்துவம் இதெல்லாமும் இது ஜீவாத்மாவுக்கு தான் கூடும். ஆகையினால இங்க ஜீவாத்மா தான் சொல்லப்படுகிறான்னு பூர்வபக்ஷி தெரிவிக்க, அப்போ சித்தாந்தி தெரிவிக்கிறார். என்ன சொல்லியிருக்கு? அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு, அமிர்தஸ்ய ஈஷ சேதுஹுன்னு தொடர்ந்து அடுத்ததே ஒரு வாக்கியம். அந்த வஸ்து அமிர்தம்னு சொன்னா மோட்சம். இந்த மோட்சத்துக்கு சேதுவாக இருக்கிறான், மோட்சத்தை தருவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சேதுங்கிற சப்தத்துக்கு பிராபகம்னு அர்த்தம், அடைவிக்கக்கூடியது. ஒரு அணை இருந்ததுன்னு சொன்னா அணை வழியா அக்கறையை அடைவோம் இல்லையோ, ஜலத்தை தடுக்கிறதாக இருந்தாலும் அது வழியா அக்கறையை நாம் அடையலாமோ இல்லையோ. அதனால இந்த சம்சாரத்துக்கு அக்கறையாக இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைவிக்கக்கூடிய வஸ்து இது. இது எம்பெருமானுக்கே உரிய தர்மம். தமேவம் வித்வான் அமிர்தஹ்ய பவதி நான்யஃப் பந்தா அயனாய வித்யதேன்னு எம்பெருமானுக்குத்தான் மோட்ச பிராபகத்துவங்கிற ஒரு தர்மம் பொருந்துமே ஒழிய மற்றவர்களுக்கு இது பொருந்தாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோமே, நாடிய ஆதாரத்துவம், அப்புறம் பலவிதமாக பிறத்தல், இதெல்லாம் எம்பெருமானுக்கே கூடும். எம்பெருமானை பற்றி சொல்ல அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே, அவன் பிறப்பற்றவனாக இருந்தாலும் பல பிறவி பிறக்கிறான். நம்ம போல கர்மத்தினாலே அவனுக்கு பிறவி கிடையாது. ஆனால் அடியார்களை அனுகிரகிப்பதற்காக பரித்ராணாய சாதுனாம் எத்தனையோ பிறவிகள் பிறக்கிறான். ஆழ்வார் தெரிவிக்கிறார், பிறப்பில் பல்பிறவி பெருமான். பிறப்பில்லாத இருந்தாலும் பல பிறவி, அப்படியே சுத்திச்சாயில ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆக எம்பெருமானுக்கு பலவாறாக பிறத்தல் என்பது கூடும். கண்ணன் கீதையில பறக்க சொல்லியிருக்கான், அஜோபி சம்பவாம் ஆத்மமாயா, நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் என்னுடைய சங்கல்பத்தாலே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நாட்டியாதாரத்துவங்கிறது எம்பெருமான் எப்படி ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கானோ, எம்பெருமானும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கான், அவனும் இந்த ஹிருதய குகையில இருக்கான். இந்த ஹிருதய குகையில அந்த நாடி சம்பந்தம் இருக்கு. அதனால நாடி சம்பந்தமும் எம்பெருமானுக்கு பொருந்தும். எல்லா வஸ்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவனுக்கு மனசுக்கு இந்திரியங்களுக்கு இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் தன்மையும் கூடும். ஆகையினாலே இந்த வாக்கியத்தாலே சொல்லப்பட்டவன் எம்பெருமான் தான் என்று முதல் அதிகரணத்தை தீர்மானமாச்சு. அடுத்தது பூமாதிகரணம். ஒரு நாரதர் சனத்குமாரரை கிட்டினார். நான் பல விஷயங்களை தெரிஞ்சுருக்கேன், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் எல்லாம், இன்னும் எத்தனை சாஸ்திரங்கள் உண்டோ அத்தனையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். சப்த விதேவாகமஸ்மி நது ஆத்மவித்து, சப்தத்தை தெரிஞ்சுருக்கேன், அது தெரியும். ஆனா அவைகளால தெரிந்து கொள்ள வேண்டியதான ஆத்ம வஸ்துவை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா தேவர் போன்ற பெரியவர்களிடம் நான் கேட்டு அறிந்திருக்கிறேன், எவன் ஒருவன் அந்த ஆத்மாவை அறிகிறானோ அவன்தான் இந்த கவலைக்கடலை தாண்டுகிறான். தரதிசோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன் தான் கவலையற்றவனாக ஆகிறான், முக்தி அடைகிறான். இப்போ இங்க ஆத்மான்னு சொல்லப்பட்ட வஸ்து எது? பரமாத்மாவா ஜீவாத்மா? இப்போ சனத்குமாரர் பற்பல உபதேசங்களை பண்ணிட்டே வர, நீ இந்த வஸ்துவெல்லாம் பெருசுன்னு நீ உபாசனம் பண்ணிட்டே வா, நீ இப்படி தியானம் பண்ணிட்டே வான்னு சொல்லி
பிராணனை நீ உபாசனம் பண்ணுன்னு சொல்றான். பிராணனை உபாசனம் பண்ணுன்னு சொன்னா இங்க பிராணன்ற சப்தத்தால சொல்லப்படுவன் பிராணவாயுவோடு சேர்ந்து இருக்கக்கூடியவனான ஜீவாத்மா. நீ ஜீவாத்மாவை உபாசனம் பண்ணுன்னு சொல்லி இப்படிப்பட்டவன் தான் அதிவாதி ஆகிறான். இப்படிப்பட்டவன் அதிவாதி ஆகிறான். அதிவாதிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவன் ஒருவன் தான் உபாசிக்கக்கூடிய வஸ்து பெரியது அப்படின்னு சொல்றானோ அவன் அதிவாதி. நீ இந்த பிராணங்கிற வஸ்துவை உபாசித்து நீ அதிவாதி ஆவாய். அப்ப என்னாச்சு? இப்ப இந்த பிராணங்கிற வஸ்து தான் பெருசு, ஏன்னா அவன் அதிவாதின்னு சொல்லியிருக்கோம். கீழே நீ இந்த வஸ்துவை உபாசனம் பண்ணு, இந்த வஸ்துவை உபாசனம் பெருசுன்னு உபாசனம் பண்ணுன்னு இப்படி சொல்லிட்டு வந்த. ஆனா நாரதருக்கு ஒரு சந்தேகம் எழுந்துட்டே வந்தது. இந்த வஸ்து பெருசு இல்லையே, இதை காட்டிலே தானே ஒன்று பெருசு இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு மேல இதுக்கு மேல இந்த வஸ்து பெருசு இருக்கு, பெருசா இருக்கு, நீ அதை உபாசனம் பண்ணு. இப்படி ஒன்னொன்னா பெருசு பெருசுன்னு சொல்லிட்டே வந்து கடைசியில் இந்த பிராணங்கிற சப்தத்தால சொல்லப்பட்ட ஜீவாத்மாவை நீ உபாசனம் பண்ணு. இதை உபாசனம் பண்றோம் அதிவாதி ஆயிடுமா? அதிவாதின்னா தான் உபாசிக்கிற வஸ்து பெருசுன்னு பேசப்படுவனா ஆயிடுவான்னு சொன்னான். ஓஹோ அப்படின்னு அவர் பேசாம இருந்துட்டார். அதனால அதுக்கு மேல கேள்வி இல்லை. இதை காட்டின பிராண சப்தத்தால சொல்லப்பட்ட ஜீவாத்மாவை காட்டும் பெருசு ஒரு வஸ்து உண்டான்னு அவர் கேட்கவும் இல்லை. அதுக்கு பதிலாக அந்த இதை காட்டு பெருசுன்னு கேட்டதுக்கு பதிலாக சனத்குமாரன் ஒன்று சொன்னதாக தெரியல. ஆக ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறான். ஏன்னா அதுக்கு மேல் கொண்டு எத்திர நானிய, அதாவது எத்திர நானிய பஷ்யதி நானிய சுனோதி நானிய விஜானாதி சபூமா. எதை ஒன்றை நாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது வேற எதையுமே ஒருவன் அனுபவிக்க மாட்டானோ அப்படிப்பட்ட ஒரு வஸ்து அதுதான் ரொம்ப பெருசு, மிகுந்த சுகமுடையது. இந்த ஜீவாத்மாவும் இன்னைக்கு அவன் கஷ்டங்களோட இருந்தாலும் அவன் முக்தி அடைந்த நிலையில அவன் மிகுந்த சுகமுடையவனாக ஆயிட்டானோ இல்லையோ. அதனால அவன் தான் இங்க சொல்லி இருக்குன்னு பூர்வபக்ஷம் எழ சித்தாந்தம் செய்யப்படுகிறது. பூமா சம்பிரசாதாத் அத்யுபதேசாத். இங்க என்ன சொல்லியிருக்கு? இங்க அத்திவாதி ஆவாய்னு சொல்லிட்டு இவர் கேட்கல. நாரதர் இது காட்ட பெரிய வஸ்து உண்டான்னு கேட்கல. ஓஹோ இவர் இதோட இது பூர்த்தி ஆயிடுத்து போல இருக்குன்னு நினைச்சுட்டார். அதனால இவர் ஆச்சாரியரான சனத்குமாரே மேல் கொண்டு சொல்றார். எஸ் சத்யேனா அதிவததி ஏஷத்துவா அதிவததி எஸ் சத்யேனா அதிவததி. இவன் தான் ஏஷத்துவா அதிவததி எஸ் சத்யேனா அதிவததி. ஒரு துஷப்தம் ஒன்று இருக்கு. இவன் தான், இவனே அதிவாதி ஆகிறான் எவன் ஒருவன் சத்தியத்தை கொண்டு அதிவாதனம் பண்ணுகிறானோ. ராமனோ ராமஸ்து அப்படின்னு சொன்னா முன்ன சொல்லப்பட்ட வஸ்துவை காட்டிலும் ஒரு வேறுபாடு தெரியும். கண்ணன் துருதுருக்கைத்தனம் உடையவன், ராமனோ நேர்வழியில போய் நேர்வழியில வரக்கூடியவன். எந்த ராமனையும் வச்சுக்கலாம், நம்பி மூத்த பிரானி வச்சுக்கலாம், சக்கர திருநானி வச்சுக்கலாம். அப்ப இந்த துஷப்தமான இந்த வியாவிருத்தியை சொல்றதோ இல்லையோ, அது போல இங்க அந்த ஏஷத்துவா அதிவதத்தி எஸ் சத்தியேனா அதிவதத்தி. சத்தியம்ங்கிற சப்தமானது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு எம்பெருமான சொல்றது, நிர்விகாரனான எம்பெருமான சொல்றது. ஆஹா இந்த சத்திய வஸ்துவை எவன் ஒருத்தன் உபாசிக்கிறானோ அவன் தான் உண்மையிலே அதிவாதி ஆகிறான் அப்படின்னு முன் சொல்லப்பட்ட அந்த ஜீவாத்மாவை உபாசிப்பவனை காட்டிலும் இங்க சொல்லப்பட்ட அடுத்த வாக்கியத்தை, இந்த சத்திய சப்தத்தாலே சொல்லப்பட்ட பரமாத்மாவை உபாசிப்பவன் தான் அதிவாதி ஆகிறான். அவன்தான் பூமா, அவன்தான் நிரதிசயமான சுகத்தை உடையவன், அவன்தான் உயர் நலம் உடையவன். அதனால அந்த பரமாத்மாவை பத்தி தான் இங்கே சொல்லப்படுகிறதுன்னு இந்த 2வது அதிகரணத்துல சித்தாந்தம் செய்யப்பட்டது. அதுக்கு மேல பிருஹதாரண்யகோபனிஷத்துல மைத்ரேயர் இடத்துல கார்கி ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள், முக்காலத்திலும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இந்த தியுலோகத்துக்கு மேல பூலோகத்துக்கு கீழே அந்த நடுவுல இருக்கக்கூடியவைகள் எல்லா வஸ்துக்கள், முக்காலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஆதாரமான வஸ்து எதுன்னு கேட்டார்.
கார்கி கேட்டான். அப்போ அவர் சொன்னார் ஆகாசம்னு சொன்னார். யாக்ஞவல்க்யர் ஆகாசம்னு தெரிவித்தார். அந்த ஆகாசம் எதில ஓத்தம் புரோத்தமாக இருக்கு, அந்த ஆகாசம் எதில நிலை பெற்றிருக்கிறதுன்னு கேட்டா கார்கி. அதுக்கு அவர் சொன்ன சகோவாச்ச ஏதத்வை தத் அக்ஷரம் கார்கி பிராமணா அபிவதந்தி. இந்த ஆகாசம் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்கே அது அக்ஷரம்ங்கிற சப்தத்தால சொல்லப்படுவது. அக்ஷரம்னு இந்த அக்ஷரம்ங்கிற சப்தத்தால சொல்லப்பட்டது எது? எம்பெருமானா அல்லது இந்த பிரதானம் பிரதானம் பிரகிருதி மூல பிரகிருத்தின்னு சொல்றோமே அதுவா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி சொல்றான் எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரமாக சொல்லப்பட்ட வஸ்து எது? முக்காலத்தில் வஸ்துக்களுக்கு ஆகாசம்னு சொல்லியாச்சு. ஆகாசத்துக்கு எது ஆதாரம்னு கேட்டா அச்சேதமான ஆகாசத்துக்கும் காரணப்பொருள், அதுக்கு மூலப்பொருள். அப்படின்னா அது மூல பிரகிருதியா தானே இருக்கணும். அக்ஷரம், அதனால அக்ஷரம் கீழே பார்த்தா அக்ஷராத் பரத்த பரஹாங்கிறது அக்ஷரம்ங்கிற சப்தமானது பிரகிருதியை சொல்றது. அக்ஷரம்ங்கிற சப்தம் பிரகிருதியை குறிக்கக்கூடிய பல இடங்கள் உண்டு. அதனால இங்கே அந்த பிரகிருதி தத்துவம் தான், அதாவது எல்லா வஸ்துக்களுக்கு எல்லா அச்சேதன பொருளுக்கும் மூலமான ஒரு பொருள் இருக்கு, அது பிரகிருத்தின்னு சொல்றது. அந்த பொருள் தான் இங்கே சொல்லப்படுகிறது, பிரதானம்னு சொல்றது. அப்படின்னு பூர்வபக்ஷம் வர என்ன சொல்றா, இந்த ஆகாசம்ங்கிற அக்ஷரம் அம்பராந்த திருத்தேகே, இந்த முக்காலத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களுக்கும் அந்த விகாரத்தை உடைய பதார்த்தங்கள் காரிய பதார்த்தங்கள் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்துன்னு சொல்றது இருக்கே அது ஆகாசம்ங்கிற சப்தத்தால சொல்லப்பட்டாலும் அது ஆகாசம்னு இந்த பூதாகாசத்தை சொல்லப்படல. ஏன்னா அதுவே படைக்கப்பட்ட பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் அது இந்த மூல பிரகிருதி. அந்த ஆகாசம்ங்கிற சப்தத்தால சொல்லப்பட்டது அந்த மூல பிரகிருதி. அதுக்கு எது ஆதாரமாக இருக்கும்னு சொன்னால் அது பரமாத்மா. அக்ஷரம் அம்பராந்தது தேகே, அந்த அம்பரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாசம், அந்த ஆகாசத்துக்கும் அந்தம், அந்தம்னா காரண வஸ்து, அந்த ஆகாசத்துக்கு காரணமான மூல பிரகிருதியும் தாங்கக்கூடிய ஒரு வஸ்துன்னு சொன்னா அது பரமாத்மா தான் அப்படின்னு இந்த அக்ஷராதிகரணத்துல ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. சரி, அது பிரகிருத்தியாக இருக்க வேண்டாம். அந்த அக்ஷரம்ங்கிற சப்தத்தால சொல்லப்பட்ட தத்துவம் ஜீவாத்மாவாக இருக்கலாமே, அவன் எல்லாத்தையும் தாங்கக்கூடியவனாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு, ஏன்னா அக்ஷரம்ங்கிற சப்தத்தாலே ஜீவாத்மாவை குறிக்கக்கூடிய இடங்களும் உண்டு. அது பரமாத்மா தான் எப்படி தீர்மானம் பண்றதுன்னா அதுக்கு அடுத்த சூத்திரம் சாச்ச பிரசாசனாத். எல்லாத்தையும் எம்பெருமான் தாங்குகிறானே, எப்படி தாங்குகிறான் அப்படின்னா ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்ஹி சூர்யா சந்திரமசோ விதிர்தோ திஷ்டதா, தன்னுடைய ஒரு பிரசாசனத்தாலே தன்னுடைய ஒரு கட்டளையினாலே தாங்குகிறான். எல்லா வஸ்துக்களையும் கட்டளை செய்து தாங்கக்கூடிய தன்மை ஒரு சாதாரணமான ஒரு ஜீவனுக்கு கூடுமா? இப்படிப்பட்ட பிரசாசனம் என்பது எம்பெருமானுக்குத்தான் கூடும். ஆகையினாலே இங்கே அக்ஷரம்ங்கிற சப்தத்தாலே சொல்லப்பட்டவன் பரமாத்மாதான் என்று சித்தாந்தம் செய்யப்பட்டது. அடுத்து பிரஷ்னோபனிஷத்துல பிப்பலாதர்ங்கிற ஒரு பெரியவர் இடத்துல பல பேர் போய் கேள்வி கேட்கிறா. இல்ல சத்தியகாவன் என்பவர் இந்த பிரணவத்தை உபாசனம் பண்றவாளுக்கு என்ன பலன் ஏற்படும்னு கேட்கிறார். அப்போ அவர் தெரிவிக்கிறார், இந்த பிரணவம் என்பது 3 விதமாக இருக்கு. ஒரு மாத்திரை கொண்டதாக இருக்கு, 2 மாத்திரை கொண்டதாக இருக்கு, 3 மாத்திரை கொண்டதாக இருக்கு. இந்த தமிழ்ல சொல்றோம் இல்லையோ, குரில் நெடில் அளபடை அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, ஹரஸ்வம் தீர்க்கம் புலுத்தம், ஒரு மாத்திரை, ஒரு கால அளவு, 2 கால அளவு, 3 கால அளவு. ஓ ஓ ஓ அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்றான். அந்த ஓவ அந்த ஓவியும் குறிலா சம்ஸ்கிருத சாதாரணமா ஏகமாத்திரையான ஓங்காரம் கிடையாது சாதாரண லௌகிகத்துல. அப்படியானா பண்ணணும்.
சரி, அந்த தமிழ்ல உண்டு ஓ, ஓன்னு உண்டு. அப்புறம் இன்னும் ஆடப்படியா 3 மாத்திரையா சொல்ல, இப்படி உபாசிக்கணும். இப்படி 3 விதமான உபாசத்தை சொல்லி இந்த ஏக மாத்திரையாக இருக்கக்கூடிய அந்த பிரணவத்தை யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு மனுஷலோகம் அதை அவன் அடையறான். அதை வந்துக்கு அடையறான். அதை அந்த லோகத்தை அவன் ஜெயிக்கிறான். இந்த 2 மாத்திரையாக உபாசிப்பவனுக்கு அந்தரிக்ஷ லோகம் அதோடைய ஜெயம் வெற்றி ஏற்படும். இந்த 3 மாத்திரையாக உபாசிப்பவன் அவன் பிரம்மலோகத்தை அடைகிறான்னு சொல்லியிருக்கு. இந்த பிரம்மலோகத்தை அடையறான்னு சொல்லியிருக்கேன். இந்த பிரம்மலோகங்கிறது சதுர்முக பிரம்மாவினுடைய லோகமா இல்ல பரமபதம் தானா? அங்க போய் அந்த ஒரு புருஷனை அவன் அந்த பரபுருஷனை பரம்புருஷம் அபித்யாயீத அந்த பரம்புருஷம் அவன் அடையறான். அவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பரமபுருஷனை அவன் அடையறான்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த பரமபுருஷன் சொல்லப்பட்டவன் இந்த சதுர்முக பிரம்மாவை அந்த பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கே அவனாலே காணப்படக்கூடிய புருஷன், அவனாலே அனுபவிக்கக்கூடிய புருஷன் அது சதுர்முக பிரம்மாவா எம்பெருமானா அப்படின்னு கேள்வி எழ, 1 மாத்திரை 2 மாத்திரை பிரணவங்களை உபாசிக்கிறவாளுக்கு மனுஷலோகம் அந்தரிக்ஷ லோகம் சொல்லியிருக்கு. இப்போ அதெல்லாம் இந்த சம்சார மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய லோகங்கள் தான். இப்போ அதே ரீதியில நாம பார்த்தோமே ஆனா 3 மாத்திரை பிரணவத்தை உபாசிக்கிறவன் இப்ப இந்த கிரமத்தை நாம பார்த்தோமே ஆனா அவன் மேல இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தை அடைகிறான் சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கு. அதனால அவன் சதுர்முக பிரம்மாவைத்தான் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு பூர்வபக்ஷம் வர, சித்தாந்தம் சொல்றது இவன் பார்க்கக்கூடிய புருஷன் இவன் அந்த பிரம்மலோகத்தை அடைந்து இவனால அனுபவிக்கக்கூடிய புருஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னு சொன்னால் சாந்தனாய், அதாவது பசிதாகமற்றவனாய், மூப்பற்றவனாய், பயமற்றவனாய், மரணமற்றவனாய் இப்படி இருக்கக்கூடியவன். இதெல்லாம் இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் பிரம்மாவுக்கு வராது. பிரம்மாவுக்கும் ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுன்னு சொல்லி அவனும் ஒரு நாள் மாண்டுதான் ஆகணும். ஆகினால இங்கே சொல்ல, ஏன்னா இங்க எப்படி இன்னொன்னு சொல்லிக்கலாம், ச பாப்மனா வினிர்முக்தா, எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு அந்த லோகத்தை அடைகிறான், அந்த புருஷனை அவன் காண்கிறான் இருக்கு. எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபட்டவன் அவன் போய் திருப்பி பிரம்மலோகத்தை அடைவதுங்கிறது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. ஆகையினால இங்கே சொல்லப்பட்ட அந்த புருஷன் அது எம்பெருமான் தான் அப்படின்னு ஈக்ஷதி கர்மாதிகரணத்தை தீர்மானம் செய்யப்பட்டது. மேலும் அந்த இடத்துல எத்தத் கவையோ வேதையந்தே அப்படின்னு சொல்லி அங்க கவிகள் நித்தியசூரிகள் எல்லாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க சொல்லியிருக்கு. அப்ப நித்தியசூரிகள் தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரியஹான்னு நித்தியசூரிகள் அனுபவிக்கக்கூடியதுங்கிறது பரமபதம்ங்கிறதுனால இது இங்கே இவன் இந்த 3 மாத்திரை பிரணவத்தினாலே அந்த பிரணவத்தை உபாசனம் பண்ணி அதனாலே இவன் அடையக்கூடிய லோகம் பரமபதம் தான், அங்கே அவன் அனுபவிக்கக்கூடியவன் எம்பெருமான் தான் என்று தீர்மானம் செய்யப்பட்டது. அடுத்தது ரொம்ப பிரசித்தமான ஒரு அதிகரணம் தஹராதிகரணம் சாந்தோக்கியத்தில். அதாவது இந்த நம்முடைய உடம்பு இருக்கே, இதுக்கு பிரம்மபுரம்னு பேரு. இதுல ஒரு தாமரை போன்றதான ஒரு இருப்பிடம் இருக்கிறது. அதுல ஒரு சின்ன ஒரு தஹரஹா ஆகாஷா இருக்கு, ஒரு சின்னதான ஒரு ஆகாசம் ஒன்று இருக்கு. அதுக்குள்ளே சில வஸ்துக்கள் இருக்கு. இதை தேட வேண்டியது, இதை தெரிந்து கொள்ள வேண்டியது, இதை தேட வேண்டியதுன்னு ஒரு வாக்கியம் சாந்தோக்கியத்துல. இப்ப இதுல தாமரை மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதுதான் ஹிருதய கமலம். இதுல ஆகாசம்ங்கிறது இருக்கு, தஹர ஆகாஷான அல்ப ஆகாஷா. அதுக்குள்ள சில வஸ்துக்கள் இருக்கின்றன, இதை தேட வேண்டியது இருக்கு. இப்ப இந்த ஆகாசம் தஹராகாசம்ங்கிற சப்தத்தாலே சொல்லப்பட்டது எந்த வஸ்து? பூர்வபக்ஷி சொல்ற ஆகாசம்னா என்ன? அது பஞ்சபூதங்கள்ல ஒன்னான ஆகாசம் தான். ஹிருதயத்துக்குள்ளேயும் அந்த இடைவெளிங்கிறது இருக்கும். அதனால இங்க தஹராகாசம்ங்கிற சப்தத்தால சொல்லப்பட்டது ஆகாசமாகத்தான் கொள்ளணும். ஏன்னா இன்னொன்னுன்னா அதுக்குள்ளேயே ஒரு வஸ்து ஒண்ணு இருக்கு,
அதை நாம தெரிஞ்சுக்கணும் இருக்கு. இப்போ இந்த தஹராகாசங்கிறத நீங்க எம்பெருமான்னு வச்சுட்டா, பரமாத்மான்னு வச்சுட்டா, அப்ப அவனுக்கும் உள்ளே சில வஸ்துக்கள் இருக்கின்றனன்னு சொன்னா அப்ப அவனுக்கு அந்தரியாமையா இன்னொரு வஸ்து இருக்குன்னு ஆயிடும் இல்லையோ. அதனால உங்களாலேயே அப்படி அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால எப்படியா இருந்தாலும் தஹராகாசம்னு இந்த பிரசித்தமான ஆகாசத்தை தான் கொள்ள வேண்டும் அப்படின்னு பூர்வபக்ஷி தெரிவிக்கிறான். அப்ப சொல்றது வாஸ்தவம். நாம ஏதோ கல்பனை பண்ணிட்டு போனா இது மாதிரி அர்த்தம் பண்ணலாம். அது ஸ்ருதியே ஸ்பஷ்டமா விஷயத்தை சொல்லியிருக்கு. இந்த அல்பமான ஆகாசம்னு ஒண்ணு இருக்குங்க சொல்லியிருக்கேன். இந்த தஹராகாசம்ங்கிறது எம்பெருமான் தான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து எதுன்னு கேட்டால் தஸ்மின் காமா சமாஹிதாக, அவனுக்குள்ளே கல்யாண குணங்கள் பொதிந்திருக்கின்றன. காமங்கிற சப்தத்துக்கு காமியந்தே இது காமாஹா என்று சொல்லி அவனுக்குள்ளே நற்குணங்கள் இருக்கின்றன. அபஹத பாப்பா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பகான்னு சொல்லி இப்படி கல்யாண குணங்கள் அவனிடத்துல இருக்கின்றன சொல்லி. ஆகையினால இப்படி அந்த எம்பெருமானும் அவனுடைய கல்யாண குணங்களையும் நாம் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு 8 கல்யாண குணம் சொல்லியிருக்கு. இதுதான் என் குணத்தான் அப்படின்னு குறள்லையும். ஆக இங்கே சொல்லப்பட்டவன் எம்பெருமான் தான். ஜீவாத்மாவாக இருக்கலாமே தஹராகாசப்தத்தால் சொல்லப்பட்டா. ஏன்னா பிற்பாடு பிரஜாபதி ஒரே வாக்கி இதே 8 குணங்களை ஜீவாத்மாவுக்கு சொல்லியிருக்க. அப்ப அந்த ஜீவாத்மாவாக இருக்கலாமேன்னு கேட்டா ஜீவாத்மா இங்க சொல்றது இயற்கையாகவே 8 குணங்கள் உடையவனை பத்தி சொல்லியிருக்கு. ஜீவாத்மாவுக்கு பத்த தசையில அவனுக்கு அந்த 8 குணங்கள் ஆவிர்வவிக்கவே வைக்காது. எம்பெருமானுடைய அருளினாலே பரமத்துக்கு போன பிற்பாடுதான் இந்த 8 குணங்கள் ஆவிர்வவிக்கும். இங்க ஆனா நிருபாதிகமாக இந்த 8 குணங்களை உடையவன் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்கே சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான். இதுக்கு மேல அங்குஷ்டமாத்திர புருஷான்னு ஒரு வாக்கியம் இருக்கு கட்டவல்லியில. இந்த அங்குஷ்டமாத்திர புருஷான்னு சொல்லப்பட்டவனாரு ஜீவாத்மாவா பரமாத்மாவான்னு. அதுல பரமாத்மா விபுவானவன். அவன் கட்டவர் அளவில் அவனால எப்படி இருக்க முடியும்? அதனால ஜீவாத்மா தான் சொல்றது. அவன் தான் சின்ன வடிவுடையவன் அப்படின்னு சொல்லி இல்ல. இங்க என்ன சொல்லிருக்கு? அங்குஷ்டமாத்திர புருஷான்னு சொல்லிட்டு ஈசானோ பூத பவ்யஸ்ய அப்படின்னு இருக்க எல்லா பதார்த்தங்களையும் ஆளக்கூடியவன் சொல்லிருக்கு. எல்லா பதார்த்தையும் ஆளக்கூடிய தன்மைங்கிறது எம்பெருமானுக்கு தான் உண்டு. அதனால இங்க அங்குஷ்டமாத்திர புருஷாங்கிறது எம்பெருமானு தான் சொல்லும். அப்ப ஏன் அவனை சொல்லியிருக்கு? பரந்தவன் அவன் அங்குஷ்டமாத்திர புருஷான்னு சொன்னா ஒவ்வொருத்தனுடைய ஹிருதயமும் அவனுடைய கட்டவரல் அளவில் இருக்க அந்த ஹிருதயத்தில எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அதை வைத்துக்கொண்டு அவன் அங்குஷ்டமாத்திர அந்த ஹிருதயத்தில பெரியவனாக இருந்தாலும் ஹிருதயத்துக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறவனாக எம்பெருமான் இருக்கான். அந்த ஹிருதயம் என்பது கட்டவரல் அளவு கொண்டதாக இருக்கத்தாலே அவன் அப்படி சொல்லியிருக்கு. சரி, இப்போ ஹிருதயத்துக்குள்ள எழுந்திருக்கான் கட்டவர் அளவு இருக்குன்னு நீங்க சொல்ற. அதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தரியாமையா எம்பெருமான். இப்போ கட்டவரல் இல்லாத பதார்த்தங்கள், இப்போ ஆடு குதிரை மாடு இத்தியாதிகளுக்குள்ளேயும் எம்பெருமான் அந்தரியாமையா இருப்பான் இல்லையோ. அப்ப அங்க கட்டவரல் அளவு அவனுக்கு எப்படி பொருந்தும்னு கேட்டா இங்க சொல்லப்படுது பெரும்பாலும் உபாசகர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே அவர்கள் உபாசிப்பதற்கு தகுதியாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான். உபாசன அதிகாரம் மனுஷாளுக்கு தான் பெரும்பாலும். ஆகையினால இங்க அவைகளுக்கெல்லாம் உபாசனத்து அதிகாரம் கிடையாது, பிராணிகளுக்கெல்லாம். ஆகையினால அவனை கட்டவர்கள் அளவுடையவன் சொன்னது பொருத்தமானது தான். இந்த பிரசங்கத்துல ஒரு 3 அதிகரணங்கள். அதாவது மனுஷாளுக்கு உபாசனத்து அதிகாரம் உண்டுன்னு சொன்னா தேவதைகளுக்கு உண்டான்னு கேட்டா தேவதைகளுக்கும் உண்டு. குறிப்பிட்ட வித்தைகளில குறிப்பிட்ட தேவதைகளுக்கு உண்டான்னா உண்டுன்னு அடுத்த அதிகரணத்தை மத்வதிகரணத்துல. 4ஆம் வர்ணத்தவர்களுக்கு உபாசனத்து அதிகாரம் உண்டுன்னு கேட்டா இல்லை, அவர்களுக்கு சரணாகத்தியில அதிகாரம் உண்டு. இப்படி சொல்லி அதுக்கு மேல ஒரு அதிகரணம். அதுல இதே தஹர சாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய தஹராகாசத்துக்கு தஹர வாக்கியங்களுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம்ங்கிற சப்தத்தால சொல்லி இங்கே ஆகாசத்தால சொல்லப்பட்டவன் பரமாத்மாவா ஜீவாத்மாவான்னு கேட்டுண்டு இங்கே பிரஜாபதி வாக்கியத்தை ஜீவாத்மா சொல்லப்பட்டவனாக இல்லை, ஜீவாத்மா தான் சொல்லப்பட்டான்னு கேட்டுண்டு இல்ல இது பரமாத்மா பிரகரணம் தான் என்று சொல்லி அர்த்தாந்தத்துவ உபதேசாதிகரணத்திலையும் பரமாத்மா தான் சொல்லப்படுறான்னு இது 3வது பாதம் முடிஞ்சது. இதுக்கு மேல சங்கிரமா சொல்லி முடிக்கிறேன். 4வது பாதத்துல பெரும்பாலும் சாங்கிய மதத்தை அனுசரிப்பதா நம்முடைய வேதாந்த வாக்கியங்கள் எடுத்துட்டு சாங்கிய மதத்தோட பிரக்கிரியை தான் இது சொல்றது அப்படின்னு சாங்கியன்
அவன் ஆக்ஷேபம் பண்ண, இல்ல அந்த வாக்கியங்கள் எல்லாம் எம்பெருமானைத்தான் குறிக்கின்றன அப்படின்னு ஒரு 6 அதிகரணங்களால தள்ளி 7வது அதிகரணத்துல, அதாவது சேஸ்வர சாங்கியன், அதாவது யோக மதத்தை சேர்ந்தவன், அவன் எம்பெருமான ஒத்துக்கிறான். ஆனால் எம்பெருமான் இந்த உலகத்துக்கு வெறும் நிமித்த காரணம் தான். ஒரு குயவன் எப்படி இந்த பானைக்கு இருக்கானோ அது போல எம்பெருமான் வெறும் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன் தான். அது படைப்பதற்கு மூலமான பொருளாக இருக்கக்கூடியது பிரகிருதி தான் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வர, பிரகிருதிஷ்ச பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத் அப்படி பிரகிருதி அதிகரணம். இது தத்துவத்திரயத்தெல்லாம் பிள்ளலோகாச்சார் சாதிச்சிருக்கார். அதனால எம்பெருமான் வெறும் நிமித்த காரணம் மட்டுமன்னு, அவன் உபாதான காரணமும் பிரகிருதி, அந்த பிரகிருதிங்கிற சப்தத்தால் சொல்ற உபாதான காரணமும். எம்பெருமான் சூக்ஷ்ம சேத்தனா சேத்தனங்களோடு கூடியவனாய் அவனே மூலப்பொருளாக ஆகிறான், சங்கல்பத்தோடு கூடியவனாய் அவனே நிமித்த காரணமாகிறான். சோர்ணனாகோ விபாவியான்னு பட்டர் தெரிவித்தார். ஸ்ருதி சொல்லித்து, அதாவது ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்றது, அந்த வலைக்கு அத மூலப்பொருளும் அதே தான், அந்த இதை பண்ணணுங்கிற எண்ணம் கொண்டு அதை பண்ணுவதும் அதுதான். அதனால அதுக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஒரு சிலந்தியே ஆகும்போது சர்வசக்தியான எம்பெருமானுக்கு இது கூடாதா என்ன? எம்பெருமான் தான் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணம் ஆகிறான், உபாதான காரணம் ஆகிறான்னு சொல்லி கடைசி அதிகரணம் சர்வ வியாக்கியானாதிகரணம். ஏதேன சர்வே வியாக்கியாத்தாகன்னு சொல்லி இப்படி இது கீழே இருக்கக்கூடிய அத்தனை அதிகரணங்களாக எவ்வளவோ யுக்திகள் சொல்லியிருக்கு. இதனால எங்கெல்லாம் நமக்கு காரணப்பொருள் பத்தி பேசக்கூடிய ஸ்ருதி வாக்கியம் வரதோ அது எல்லாமே பரமாத்மாவை பத்தி தான் நாம நயனம் பண்ணிக்க வேண்டியது கீழே அவர் சுவாமியை தெரிவித்த. அதனால அந்த சம்புரேவ சிவயேவ கேவலஹா சம்புஹு ஹிரண்ய கர்ப்பா இத்தியாதி சப்தங்கள், இத்தியாதி வஸ்துக்கள் தான் காரண வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் ஹிரண்ய கர்ப்பன்னு சாதாரண பிரம்மாவை சொல்ல எம்பெருமானத்தான் சொல்றது. சிவன் சொன்னா மங்கள வஸ்து, அது எம்பெருமானத்தான் சொல்றது. சம்புனா சம்பாவிதி மங்களத்தை கொடுக்கணும், எல்லாமே எம்பெருமானத்தான் சொல்றது அப்படின்னு இந்த கீழே சொல்லப்பட்ட யுக்திகளை கொண்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா காரண வாக்கியங்களையும் எம்பெருமான் விஷயமாக நாம் நயனம் செய்ய வேண்டியது சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தை பூர்த்தி செய்தார் வேதவியாசர். இப்படிப்பட்ட ஒரு அவகாசம் கொடுத்தமைக்கு சுவாமிக்கு அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமியினுடைய ஷஷ்டியப்த பூர்த்திக்கும் அடியவங்கள் வந்திருந்தோம். இப்போ விஷ்ணுச்சந்திர சுவாமியோ திருப்பலாணி சுவாமியோ எல்லாரும் வந்திருந்தோம். இப்போ சப்ததிக்கும் வந்திருக்கோம். இது மேலும் மேலும் இதே மாதிரி இன்னும் மேல் கொண்டு வைபவங்கள் மேலே மேலே நடக்கணும். அத்தனைக்கும் அடியவங்கள் கலந்துக்கணும். அன்னைக்கும் நன்னா அது எதுக்கு எத்திராஜியர் மடத்தில் அந்த இது சதஸ் நடந்தது. நல்ல மனுஷாள் அது ஸ்ரோதாக்கள் இருந்தா இன்னைக்கும் நிறைய பேர் வந்திருக்கா. இது மேலும் மேலும் இந்த வைபவங்கள் இன்னும் மேலும் மேலும் வருஷா வருஷம் இது மாதிரியான வைபவங்கள் நடக்கணும். அஷீதி நடக்கணும், சதமான உற்சவம் எல்லாம் நடந்து பெருமாள் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டுன்னு சொல்லி அடியேன் அமைகிறேன். பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் 4 பாதங்கள் முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்தோம். விஷயம் எல்லாரும் கேட்டா நான் மொத்தமாக பொதுவாக சொல்லிடுறேன். சுவாமிகளிடத்துல சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தா இங்கே கேட்கலாமா சபையில் கேட்கலாமான்னு. சபையில் கேட்கறதுக்கு இப்போ அவகாசம் இருக்காது. நான் நமக்கு கால அவகாசத்தை உத்தேசித்து பண்ணிட்டு இருக்கோம். தனியாக எல்லா சுவாமிகளுமே ரொம்ப பரம சுலபர்கள். அதனால யாரும் பயப்படவே வேண்டாம். எந்த சாதாரண சந்தேகமாக இருந்தால் கூட எல்லாருமே சுவாமிகள் தனியாக கேட்க சொல்லுங்க, நாங்கள் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால முடிஞ்சப்புறமோ இல்லை வேறு ஏதாவது அவகாசம் கிடைக்கும் போது சுவாமிகளிடத்தில் எந்த சந்தேகங்களாகவும் கேட்கலாம். முதல் அத்தியாயம் வரைக்கும் இப்போ அனுபவித்திருக்கோம். சாதித்த சுவாமிக்கு உங்களுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது அத்தியாயத்தில் முதல் 2 பாதங்கள் ஸ்ரீபாஷ்யத்தில் 5, 6 பாதங்களை இப்பொழுது ஸ்ரீ ராகவன் சுவாமி சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய விண்ணப்பம். சுவாமிகளெல்லாம் ஆரம்பத்திலேயே அப்படின்னு தெரிவித்த மாதிரி ஒரே நாளில் ஸ்ரீபாஷ்யத்தை அனுபவிக்கணும். அதுக்கு 8 பேர், அது தவிர ஒரு சுவாமி முன்னுரையாக ஒருத்தர் 9 பேர் சொல்லணும். 9 பேர் ஆளுக்கு 1/2 மணின்னு சொன்னால் கூட நமக்கு 4.5 மணி காலம் ஆகிடுறது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துட்டா கூட 5 மணி 5 மணி காலம் ஆகிடுறது. அதனால் இது பெரிய அபச்சாரம் தான். ஒரு பெரிய சப்ஜெக்டை கொடுத்துட்டு அதை ரொம்ப குறைவாக பேசணும்னு சொல்கிறத போல் ஒரு கடுமையான விஷயம் வேறு கிடையாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் இந்த வருஷம் இப்படி ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த தடவை ஏற்பாடு பண்ணிச்சா வேணும்னா அதை விஸ்தரமாக ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் மேலே 4:45 நமக்கு
அழகிய சங்கர் புறப்பாடு இருக்குது. அதனால் அன்னைக்கு பகவத் விஷய சதஸாவது கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் நடத்தணும். இன்றைக்கி அவ்வளோ நாள் கூட நம்மளால் போக முடியாது. அதனால் 4:45 நம்ம 4:45 முடிச்சாகணும். அவள் ஆற்றுக்கு போயிட்டு திரும்பி வரணும். அதனால் அருள் கூர்ந்து சுவாமிகள் அத்தனை பேரும் அடியேன் பண்ணுற இந்த அபச்சாரத்தை க்ஷமித்துள்ள வேணும்னு பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் சுவாமிகள் அத்தனை பேரும் 1/2 மணிக்கு மிகாமல் உபன்யாசத்தை நிகழ்த்த வேணும் என்று அடியேன் கேட்டுக்கொள்கிறேன்.